சிதம்பரம் அருகே நெல் கொள்முதல் செய்ய விவசாயியிடம் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக 3 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கடலூர் ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தந்தை தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பேர் வந்துட்டு டிஎன்பிசியில் வந்துட்டு 50,000 கேட்டாங்க, 30,000 கொடுத்தேன், 20,000 நெல் எடுக்கணும்னு பசங்க சாப்பிட்டாரு. இப்போ ஓப்பில் எமர்ஜென்சி வரல இருக்காரு. அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன உத்தரவு? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முதற்கட்டமாக வந்து டிஎன்சிஎஸ்சி அண்ட் வேளாண்மைத்துறை 2 பேரையும் வந்து நம்ம வந்து விசாரணை செய்கிறதுக்கு உத்தரவிட்டேன். அதன் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைக்கு அப்புறம் அங்கே பணிபுரிந்த 3 பேரும் வந்து இப்போ பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புது அலுவலர்கள் வந்து அங்கே நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா, அந்த விவசாயி வந்து எடுத்துகிட்டு வந்த நெல்லில் வந்து ஒரு பகுதி மட்டும்தான் வந்து அன்றைக்கி வந்து பிடிச்சிருக்காங்க அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில். மீதி வந்து பிடிக்காமல் ஏதோ ஒரு தகராறு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விவசாயி வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுள்ளது. நேற்று வந்து பிறகு அலுவலர்கள்லாம் அங்கே சென்று அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த விவசாயியோட மீதமுள்ள அனைத்து நெல் மூட்டைகளையும் பிடித்தம் செய்து அவருக்கான பணம் வந்து இன்று வந்து விடுவிக்கப்படும். சரி, இப்போ இதே மாதிரி வந்து மற்ற கொள்முதல் நிலையங்களே இது மாதிரி நடக்குதுங்கிறாங்க. அதுக்கு இல்லை, இந்த இப்போ ஜென்ரலாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் இப்போ வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து டிபிசி சென்டர்ஸ், அதாவது நேரடி கொள்முதல் நிலையங்களில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இனிமேல் நடக்காமல் வந்து விவசாயிகளை வந்து அவங்க நெல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த தரத்தை வந்து உரிய முறையில் வந்து ஆவணம் செய்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு மனிதாபிநயமோடு நடந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இனிமேல் ஏற்படக்கூடாதுன்னு என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து தொடர்ந்து நடைபெறாமல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.